Hi friends, Assalamu alaikum. இது நம்ம சேனல் Enjoy Learning Crafts தமிழ். இன்னைக்கு வீடியோவில் shrink plastic யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களும் இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கிராஃப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஷ்ரிங்க் பிளாஸ்டிக். இது இந்த மாதிரி ஒன் சைடு ரஃப்பாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். A4 சைஸில் இது கிடைக்கும். எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணணுமோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கார்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. டேரெக்டாக கூட நம்ம ஷ்ரிங்க் பிளாஸ்டிக்லேயே ட்ரா பண்ணலாம். அப்புறம் இந்த ஃப்ளவருக்கு கலர் பண்ணுறதுக்காக ஐஷேடோ வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கலர் பென்சில், க்ரையான்ஸு, கலர் சாக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஹாட் ஏர் கன். இதுவும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். நான் அமேசானில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ஷ்ரிங்க் பிளாஸ்டிக்கில் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி கார்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளவர் டிசைனுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங் சைடில் ட்ரா பண்ண முடியாது, ரஃப் சைடில் தான் வச்சு ட்ரா பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக நான் ஷீட்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம வளைச்சாலும் உடஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ளவர் ஷேப்பை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ளவரை வந்து நான் கலர் பண்ண போகிறேன். ஒரு பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் நான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஐ ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான்ஸு, கலர் பென்சில், கலர் சாக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ஷேடோவில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் லைட் ஷைனிங் கொடுக்கும். ஸோ அது வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பண்ணும்போது ரஃப் சைட்லேயே கலர் பண்ணிக்கோங்க. இது நமக்கு பண்ணும்போது லைட்டாக தெரியலாம், ஆனால் ஷ்ரிங்க் ஆகி வரும்போது கலர் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் டார்க்கராக தான் வரும். அதனால் லைட்டாக பண்ணிக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் சென்டரில் எல்லோ கலர் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி கலர் பண்ணணுமோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. எத்தனை கலர் காம்பினேஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் ஏர்கன் யூஸ் பண்ணி இதை நம்ம ஷ்ரிங்க் பண்ணி எடுக்க போகிறோம். ஹாட் ஏர்கனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சென்டரை நான் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டேன், இல்லைனா அது பறந்துடும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு கன்னை எல்லா பக்கமும் சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஷைனிங்காக இருக்க சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு பண்ணுங்கள். ஹாட் ஏர்கனுக்கு பதிலாக மைக்ரோவேவ் ஓவனில் வச்சும் பண்ணலாம். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக சுருங்கி நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே ஷேப்புக்கு ஃப்ளாட்டனாக வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சுற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாகி அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கே நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கன்னை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளவரை எடுத்துடலாம். நமக்கு இப்போ ஃப்ளவர் ஃப்ளாட்டனாகவே இருக்கணும் அப்படின்னா இது மேலே ஏதாவது வெயிட் வச்சோன்னா நல்லா ஃப்ளாட்டன் ஆயிரும். இப்போ வந்து இதை கொஞ்சம் நான் வளைச்ச மாதிரி கொண்டு வர போகிறேன். அதனால் இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் கொடுத்தோன்னா இப்படி வந்துடும். இதுக்கு வந்து பால் டூல் இருக்குது, அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை வச்சு பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நம்ம செஞ்சு முடித்தோடனே சூடாக இருக்கும்போதே பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் இது கூலாகி ஹார்டன் ஆயிரும், அப்புறம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ உடனே பண்ணிடுங்க அந்த மாதிரி பண்ணணும்னா. இப்போ நமக்கு அழகான ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிருச்சு. நமக்கு என்ன டிசைன் வேணாலும் ஜஸ்ட் ட்ரா பண்ணி கட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதை வந்து நான் ப்ரெஸ் கொடுக்காமல் ஃப்ளாட்டனாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். 2 டிசைனுமே நான் செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. நமக்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம இயர்ரிங்ஸ், அப்புறம் கீ செயின்ஸ், கிளிப்ஸு, இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.